சர்ப்பமானது கள்ள மிருக தரிசனம் கொடுக்கிறது. வேதத்திலிருந்து எடுத்து அது சில கதைகளை புனைந்து நமக்கு என்ன செய்கிறது, சொல்லிக் கொடுக்கிறது. இன்னைக்கு உலகத்துல எப்படிப்பட்ட அந்த காரியம் போயிட்டு இருக்கு. விவிலியத்துக்கு பொருந்தாத சில காரியங்கள் இந்த உலகத்திலே மீடியா வாயிலாக இன்னைக்கு உலகத்திலே அநேக ஞானிகள், பிரபுக்கள், அறிஞர்கள் பேசுகிற ஒரு வார்த்தை என்ன சொல்லுகிறார்கள் என்று பார்க்கப்படும்போது, கிறிஸ்துவும் கிருஷ்ணாவும் ஒன்று. அது ஒரு கூட்டம் இன்னைக்கு என்ன செய்யறது, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கு, டிவியில மீடியால பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்க, புத்தர், காந்தி, இயேசு சமப்படுத்துகிறார்கள், அவர்களுக்கு சமமாக இன்னைக்கு பேசுகிறார்கள். இன்னொரு இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, புத்தர், கிருஷ்ணா, முகமது, கிறிஸ்து எல்லாரும் இவங்க சமமா இருக்காங்கன்னு ஒரு பக்கத்துல ஜனங்கள் பேசிக்கொண்டு இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் போய்கொண்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல என்ன சொல்றானா, கிறிஸ்து இரண்டாவது நபராக இருக்கிறார், அவர் கடவுளே கிடையாது என்று சொல்லுகிற ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கப்படும்போது, அவர் தேவன் கிடையாது, அவர் தேவனை வழிபடுகிற ஒரு சாதாரண ஒரு மனுஷன் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. இன்னொரு பகுதியில் என்ன பார்க்கப்படும்போது, அவர் துறவிகளிலே ஒருவரு, அவர் துறவியிலே ஒருவர், எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு அவர் என்ன செய்யறார், சன்னியாசி வாழ்க்கையில இருந்தார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறது. இன்னொரு கூட்டம் என்ன சொல்கிறதா, அவர் மதத்தை உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார், ஒரு மதத்தை ஏற்படுத்தின ஒரு தலைவர், ஒரு மதத்தினுடைய தலைவர் என்று சொல்லுகிறார்கள். இன்னொரு இடத்தில் என்ன சொல்கிறார், அவர் தீர்க்கதரிசிகளிலே ஒருவர் என்று சொல்லுகிறார்கள். அது யூத மார்க்கத்திலே சொல்லுகிறார்கள். முஸ்லீம்ல என்ன சொல்றாங்க, அவர் தீர்க்கதரிசியே ஒருவர், அவர் ஒரு பைகம்பர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னொரு இடத்திலே பார்க்கப்படும் போது, அவர் பிதாவை அழைக்கிறார், அவர் பிதாவை வழிபடுகிறார், இவர் நம்முடைய சாதாரண ஒரு மனிதர் என்று சொல்லி ஒரு அரசியல் கட்சி ஒரு கேவலமான ஒரு மனுஷன் பேசுறான். அவன் என்ன கேவலமா பேசணுமோ அவ்வளவு கேவலமா பேசுகிறான். இன்னொரு இடத்துல பார்க்கப்படுவது, கிருபையினால ரட்சிப்பு, கிருபையினால மீட்பு. நீங்க கிருபையை பெற்றுக்கொண்டீங்களா, சர்ச்சுக்கே போகாதீங்க, எங்கேயுமே போக தேவையில்லை, கிருபையை வாங்கியாச்சுன்னா நேரா பரலோகம் தான், அப்படி ஒரு பிரசங்கம். இன்னொரு இடத்துல பார்க்கப்படுவது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, உலகில விஞ்ஞானம், தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இப்படி விஞ்ஞானம், தொழில்நுட்பம் வளர்ந்து கொண்டு இருக்கிற, அறிவியல் வளர்ந்து விட்ட இந்த இடத்துல ஆன்மீகம் என்பது ஒரு போலியானது, அந்த நம்பிக்கையை நீங்கள் வைக்க வேண்டாம் என்று சொல்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அது படித்த நிறைய படிச்ச விஞ்ஞானிகளை போல, அறிவாளிகளை போல, மிக பெரிய சொல்ல போனா அப்படின்னு கேட்டா சயின்ஸ் ஸ்டூடெண்ட், ரெண்டாவது என்ன அப்படின்னாக்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், இவங்க தான் இந்த வேலையை செய்யறாங்க. இவங்க வலைத்தளங்களிலே இப்படியான ஒரு காரியத்தை சொல்லி வருகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியம் என்ன சொல்கிறாருன்னா, அது நம்பத்தக்கமான ஒரு காரியம் இல்லை, அது ஒரு போலியான நம்பிக்கை என்று வலைத்தளங்களிலே இந்த அறிவியல் படித்தவர்களும், இந்த விஞ்ஞானத்தை படித்தவர்களும், மற்ற எல்லாவற்றையும் படிப்பு படித்தவர்களும் இன்னைக்கு பேசிக் கொண்டு வருகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகில் அறிவு பெருகி போகும், கடைசி நாள் அறிவு பெருகி போகும். இந்த 100 ஆண்டுகளுக்குள்ளாக உலகத்துள்ள எல்லா கண்டுபிடிப்புமே இந்த 100 ஆண்டுகள்ல, இந்த ஒரு நூற்றாண்டுக்குள்ளே எல்லா குருடர்களுக்கும் நடந்தது. குருடர்களுக்கு என்ன பண்றாங்க, ஒரு மிஷினை கண்டுபிடிச்சு கண்ணாடியில மாட்டிடுறாங்க. குருடர்கள் அப்படியே போனாங்க, அந்த 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 சின்ன டார்ச் மாதிரி இங்க ஒரு மிஷின் இருக்குது, ஒரு செல், ஒரு பெண்ணு மாதிரி, அது அங்க போறது எல்லாத்தையுமே அது உணர்த்துது, அது சொல்லுது, அது ரோடு இருக்குது, ஆறு இருக்குது, இப்படி போகணும், டைரக்ஷன்லாம் அது பண்ணுது. ஒருத்தனுக்கு குருடா இருந்தானா அவனுக்கு அந்த கருவியை பயன்படுத்தினா அவன் பாட்டில் போயிட்டே இருக்கலாம். அது ஒரு கருவியை கண்டுபிடித்திருக்கிறாரு.